ரைஸ் அல்லா கர்த்தருக்கு சோத்திரம். அன்பானவர்களே, உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ பைபிளில் தேடுங்கள், தேடுதல், லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் நீங்கள் 9ஆம் 10ஆம் வசனம் பார்த்து இயேசு சொல்கிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க மனுஷகுமாரன் வந்தார். அவர் தேடி வந்தார், ரட்சிக்க வந்தார். அவங்க தேடுங்கள் அப்படிங்கிறது, தேடுதல்ங்கிறது ஆண்டவருடைய குணம். இப்போ அவர் தேடினார், அதே மாதிரி நாமும் தேடணும்னு விரும்புகிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், இப்படிலாம் சொல்லி கொடுத்தார் இல்லையா? அப்போ இந்த தேடுங்களிலே நான் கொஞ்சம் சற்றிய மனசில் யோசிக்கும் பொழுது அதில் 3 கருத்துக்களை கண்டுபிடிச்சேன். இப்போ நமக்கு ஆண்டவர் 3 காரியம் சொன்னார். ஒருத்தருக்கு 100 ஆடு இருந்துச்சு, அதில் ஒரு ஆடு காணாமல் போச்சு. அந்த மேய்ப்பு 99 ஆட்டை விட்டுட்டு 1 ஆட்டை தேடி அலைந்து திரிந்தார். அது போய் கடைசியில் கண்டுபிடிச்சார். அப்போ தேடுதலுக்காக பண்ணப்படுகிற செலவு, அந்த நேரத்தை செலவு செய்தல், அது அலைந்து திரியிறோம் இல்லையா, அதுவும் ஒரு தேடுதல் தான். நேரத்தை கொடுத்தல், காலத்தையும் நேரத்தையும் அதற்காக நாம் பயன்படுத்துதல், அது ஒரு தேடுதல் கண்டுபிடிக்கிறவர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மாவுக்கு 10 வெள்ளிக்காசு இருந்துச்சு, 1 காணாமல் போச்சு. அந்த 1 வெள்ளிக்காசுக்காக வீட்டை விளக்க வச்சு விளக்கை கொளுத்தி அந்த பெருக்குமாறால் பெருக்கி அதை கண்டுபிடித்தது. அப்படின்னா சுத்திகரித்தல் ஒரு தேடுதல் தான். நம்முடைய தேடுதலில் ஒன்று அலைந்து தெரிதல், அது ஒரு தேடுதல் தான். சுத்திகரித்தலும் ஒரு தேடுதல் தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். முன்னாடி சொன்னார், ஆண்டவர் சொன்னார், ஒரு தகப்பனுக்கு 2 குமாரன் இருந்தான். மூத்தவன் அப்பா சொல்ல கேட்டு வீட்டுக்குள்ளே இருந்தான். இளையவன் அவன் தன் ஆசையெல்லாம் பிரிச்சுட்டு போய் தூர தேசத்தில் போய் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி எல்லாத்தையும் அழித்து போட்டான். அப்புறம் பஞ்சம் வந்தது, பசியோடு இருந்தான். அங்கே ஒரு குடியானவன்ட்டு போய் ஒட்டி கொண்டு அவனுக்கு பண்டி தவிடு கூட கிடைக்கல. அப்புறம் அவன் புத்தி தெளிந்தது, அவன் தகப்பன்ட்டு திரும்பி வந்தான்னு நம்ம அந்த சம்பவத்தை நாம் லூக்கா 15 அதிகாரத்தில் இந்த 3 சம்பவத்தையும் பார்க்குறோம். அதில் ஒன்று தேடுதல், இன்னொன்று தன் மகனுடைய வருகைக்காக தகப்பன் காத்திருந்தான். இந்த தேடுதலில் சில நன்மைக்கு நம்ம காத்திருக்குன்னு, சில அலைந்து திரிதது, அது ஒரு தேடுதல் தான். அப்புறம் நம்மை சுத்திகரித்து கொள்ளுதலும் ஒரு தேடுதல் தான். அப்புறம் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு அந்த காரியத்தை பெறுகிற வரைக்கும் காத்திருப்பதும் ஒரு தேடுதல் தான். சரிதானா? இந்த தேடுதல் நமக்குள் இருக்கிறதான்னு பாருங்கள், அதை கை கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.